ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு சம்பளம் வாங்கணுமா, அதனால திண்டல் போயிட்டு வந்தோம். போய் முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு மாதத்துக்கு தேவையானது. ஒரு மாதத்துக்குள்ள ஒரு வாரத்துலேயே தீர்த்துருவோம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் டேமேஜ் ஆன முட்டை, ஆனால் நல்லா இருக்கும். ஏய் போகல வந்துட்டா, சொன்னடி 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 கிராஸ்கள். அம்மா எல்லாம் எடுத்து வைக்கணும். போய் விளாட. ஆமாப்பா, உள்ள மளிகை ஜாமான்லாம் உடைய வச்சுட்டாரு. மாம்பழம் சீசன் முடிய போகுதுல்ல, அதனால எனக்கு ஒரு 3 கிலோ காய் கொடுத்தாரு, சாப்பிடு அப்படின்னு. அப்புறம் ஊறுகாய் போடுறதுக்கு எலுமிச்சங்காய் வேண்டியிருந்தேன். நிறைய கொஞ்சோண்டு காய், எங்கள் ஊர் சந்தை வர வரைக்கும் காய் வாங்கி கொடுத்தாரு. ஏய் போகல, இந்த பூனை நம்ம சொல்ல கட்சி கேட்க மாட்டேங்குது. அப்புறம் ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? அட ஏன்பா இந்த கொடுமையை கேட்குறீங்க? எங்கே பாருங்க, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் 400 ரூபாய், வெறும் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன். டக்குன்னு இன்னைக்கு போய் தம்பி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்று, நான் என்ன காய்ச்சணும் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டாங்க, ஏக்கா 1 லிட்டர் 400 ரூபா, நல்லா யோசிச்சுக்குங்க அப்படின்னாங்க. என்ன காமெடி விட்டுறியா தம்பி அப்படின்னு. இல்லைங்கக்கா 1 லிட்டர் 400 ரூபா அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, என்ன காய்ச்சறதுக்கு வேணும்ல, அதனால வாங்கிட்டு வந்தேன். யாராவது ஓசியில் கொஞ்சம் ஜெனிதா வீட்டில் தேங்காய் தேய்ச்சிட்டு போனாங்க வந்தா குட்டிங்க பார்த்துக்கங்க. ஆளுல வந்து தேங்காய் எண்ணெய் கூட தேய்ச்சிட்டு போயிடுறாட்டிங்க. எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிறு குறிப்பிட்ட கழுதை குட்டி இருக்குதுங்க, கழுதை குட்டி 400 ரூபா. அப்புறம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் மாதம்பழம் வாங்கி கொடுத்தாரு. ஆமாப்பா, சைடில் நடந்துகிட்டே இருக்குன்னா கை காலெலாம் வலிக்குன்னு சொன்னா, அதனால மாதம்பழம் 2 கிலோ வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் மளிகை ஜாமான் லிஸ்ட் போட்டு ஒரு சாக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வச்சிட்டோம். எதுக்குமே பெரும்பாலும் கடைகளுக்குள்ள போய் சும்மா சில்லற ஜாமானை வாங்கிட்டு இருக்க, நம்மளே மாச சம்பளம் வாங்குவோம், நமக்கு கட்டுப்படி ஆகுமா, அதனால வாங்க மாட்டோம். இது பழைய எலுமிச்சம்பழம், அதை எடுத்து வச்சுட்டு புது எலுமிச்சம்பழத்தை வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவேன். 1 மாதத்துக்கு வச்சுக்குவேன். நான் இந்த பேப்பர்லாம் வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் நான் வளர்க்குற இந்த பூனை நாய் இருக்குதே, என்னை ஒரு வீடியோ கூட போட விட மாட்டேன். என்னடி உன் பிரச்சனை? ஏமா வாமா வாமா. கோழி இந்நேரத்தில் அரிசி கேட்குது. என் கதையை நான் யார்கிட்ட போய் சொல்றது? நல்லெண்ணெய் கூட 10 ரூபா விலை குறைஞ்சிருக்கு. இந்த தேங்காய் எண்ணெய் விலை வந்து பார்க்க பாருங்க. டேமேஜான முட்டை 3 முட்டை 10 ரூபான்னு சொன்னாங்க. எப்படி இன்னைக்கு நைட்டு வந்து செஞ்சுருவோம், நாளைக்கு காலையில் செஞ்சுருவோம். எதுக்கு ஒரு முட்டை? இது ஒன்று 6 ரூபா 20 பைசா திண்டுக்கல்லையே இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா முட்டையை வாங்கி என்ன பண்ணுறது? அதனால கொஞ்சம் டேமேஜான முட்டையாக கொடுங்கனே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். இஞ்சி படம் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். 2 நாளுக்குள்ளே தீர்த்துருவேன். நல்லாயிருக்கும். லைட்டாக தான் உடஞ்சிருக்கும், லேசாக விட்டுருக்கும். இப்போ நம்மள மாதிரி இல்லாதவங்கலாம் அப்படி இப்படிதான். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில எங்கள் அப்பா இந்த கொய்யாப்பழத்துலாம் உள்ள புழுகு இருக்கா, வாங்கிட்டு வந்து நைட்டே வச்சுருவாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்பா நல்லதை சாப்பிட்டு ஆகாத தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி தான் ஒவ்வொன்றும் தெரியும். இப்போ மாம்பழம் வாங்குறதுன்னா மாம்பழத்தில் வண்டு இல்லாமையா இருக்குது, வண்டு உள்ள மாம்பழத்தே ருசியாக இருக்குன்ற மாதிரி. ஏய் இப்போ தானே அவன் பால் திரும்பி வேன் கத்துற கருவா குட்டி பொடி. நம்ம தமிழ்நாட்டில் தான் கருப்பா இருக்கிறவங்களுக்கு வெள்ளைச்சீண்டும், வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு கருவாயின்னு பேர் வச்சிருக்காங்க. அதனால நீ கருவாக்குட்டி போ. வாரத்தில் ஒரு நாள் மாவாட்டி வச்சுக்குவேன். 4 கிலோ கோதுமை வாங்கி அரைக்கிறத விட 4 கிலோ கோதுமை 200 ரூபா தான். வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னா 1 மாதத்துக்கு வச்சுக்கோ. நாங்கள் 2 பேரும்